அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ், கோயம்புத்தூர் மாவட்டம். ஆம், நான் முதல்ல சொல்லணும் அப்படின்னா, ஆ சின்ன வார்த்தை தான். பொது உடைமை ஐயா, பொது உடைமை ஐயாம்பாங்க. யாருங்க அது யாருன்னு தெரியாது. யாரு கிளாஸஸ் சார்லாம் வருவாங்க, கிளாஸ் ட்ரெய்னர்லாம் வருவாங்க, பேசுவாங்க, பண்ணுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க நன்றி சொல்லுவாங்க, நன்றி சொல்லுவாங்க எல்லாருமே. அ அப்போ நான் ஒரு எப்படி சொல்ல போச்சுன்னா, ஒரு டெவலப்பர் தான். ஸோ கிளாஸ் பெரியவரா இருப்பார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நான் இது சாரோட வீடியோவில் பார்த்ததில்ல. ஆ இது நான் புதுசுங்க. என்னன்னே தெரியாது எனக்கு. அப்புறம் எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது இருந்து அப்படியே ஒரு கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. கடைசியில அப்படின்ற சமயத்தில பேசும்போது இருந்து, ஐயாக்கு இதில நன்றி சொல்லணும், ஐயாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நான் சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைப்பேன். பட் என்னோட கிளாஸஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எனக்கு காலையில இருந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டா இருக்குங்க. நான் பெட்ரோல் பங்க்ல மேனேஜரா இருக்கேன். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன் நானு. அப்போ நான்றது 5:30க்கு நான் உள்ள இருக்கிறதுனால மேக்ஸிமம் வீடியோ ஆன் பண்ண முடியாது என்னால. ஸோ ஏதோ ஒண்ணு இது போயிட்டுருக்கும், வந்துட்டுருக்கும் பண்ணாதால மேக்ஸிமம் ஆடியோ மட்டும் தான் கேட்பேன். அப்போ டைமிங் எனக்கு எப்போ கேப் கிடைக்குமோ, அந்த கேப்ல இருந்து நான் பார்ப்பேன், வீடியோ பார்ப்பேன். இந்த கொஸ்டின் ஹவர்ஸ் கூட சரியா பேச முடியாது என்னால. ஏதோ டிஸ்டர்ப்ஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு இந்த மந்த் ஃபுல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முதல் அவரு நன்றி சொல்ற ஒரு கிளாஸ் எனக்கு பேசினாரு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள ஜாயின் பண்ணார் இல்லைங்களா, அவருக்கு நன்றி சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது அம்மாக்கு, அப்பாக்கு, உங்களோட மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க அப்டின்ட்டு சொன்னாரு. நன்றி சொல்லி பழகுங்க அப்டின்னு சொன்னாரு. ஸோ அவர் சொன்னது எதுக்கான்னு தெரியாது. நானும் வந்து காலைல எந்திரிச்சோனே சாமி கும்பிடும்போது ஒரு நன்றி சொல்லுவோம். இன்னொன்னு அந்த சாமி கும்பிடுறது அப்டின்னு சொல்லல. நம்ம எந்திரிக்கிற ஒரு பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா, நான் 3:30 மணிக்கு எந்திரிப்பேங்க. இந்த கிளாஸுக்காகவே நான் லேட்டா தான் எந்திரிப்பேன். இந்த கிளாஸுக்காகவே 3:30 மணிக்கு நான் எந்திரிப்பேன். 4:30 மணிக்கு 4:32க்கு வந்து கிளாஸ் இருந்து அ ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் மீன்ஸ் இந்த ஸ்லோகம் கிளாஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கும். இது பிரம்ம முகூர்த்தத்தில நான் எந்திரிச்ச உடனே எனக்கு இருந்து என்னன்னா, முதல்ல பார்க்குறது இருந்து சாமி கும்பிடணும் நானு. அ சாமி கும்பிடணும். சாமி கும்பிடுறதுல நான் தெய்வ பக்தி அதிகமா இருக்கும். ஸோ பயங்கரமா சாமி கும்பிடுவேன். அப்படி இப்படிலாம் கும்பிடணும்னு பண்ணோம். இந்த பிரம்மத்தில சாமி கும்பிட எனக்கு வேற லெவலா இருந்துச்சு நிஜமாலுமே. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எப்படின்னா கும்புற ஒரு திருப்தி வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் அந்த நான் டே ஃபுல்லாமே நான் அனுபவிச்சேன். ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் பயந்துகிட்டே இருந்து கிளாஸ் போய் உட்காரணும்னு சொல்லிட்டு உட்காருவேன் நானு. உட்கார்ந்தோனே அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த சார் வந்து மந்திரம்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கிளாஸ் போவாங்க. கிளாஸ் அது வேற லெவலுங்க நிஜமாலுமே. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிச்சு உட்கார்றது முதல் பெரிய விஷயம். அதில என்ன சொல்றதுன்னா, எந்திரிச்சு உட்கார வைக்கிறதுக்கு அதாவது கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத விட, அந்த எந்திரிச்சு நம்ம ரெடியாகி உட்கார்றது வேற லெவலுங்க அது. உட்காந்து பண்ணோன்னா அது அனுபவிக்கணும் கண்டிப்பா. அத அனுபவிச்சா மட்டும் தான் தெரியும். நம்ம ஏன் நன்றி சொல்றோம் அப்படிங்கிறது இப்ப தான் எனக்கு தெரியுதுங்க. எதுக்காக நன்றி சொல்ல வச்சாரு அப்படிங்கிறது இப்ப தான் தெரியுது எனக்கு. ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா அவர்களுக்கு. அ சார் ஜோதிடம் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு கலையா அப்படின்லாம் கேட்டாங்களாம், கலையில கிடையாது சார். ம் சார் இது ஒரு வாழ்க்கை, அன்றாடம். அ ரொம்ப ஈஸியா போட்டு குடுத்துருக்காரு ஐயா சார் அவர்களுக்கு. ஸோ நிஜமாலுமே நானும் மிரண்டுட்டேங்க. ம் நெறையா எப்படி சொல்றது அப்படின்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சின்ன சின்ன லிங்க் வச்சிருப்பாரு. டப்பு டப்பு டப்புன்னு இதில கொண்டு போறது. நம்ம கிளாஸ்ல இருந்து நானு எப்படின்னா, அ வீடியோ வீடியோ உள்ள வரமாட்டேன். ஆடியோ மட்டும் பார்ப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஆன்சர் பண்றான். பயங்கரமா சின்ன சின்ன பசங்க, ஃபாரின்ல இருந்து படிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. லாங்குவேஜ் தெரியாதவங்க இருக்காங்க. அ சிலோனு, அப்புறம் நியூசிலாந்து, அ ஸ்ரீ அ இந்த சைடு நெறையா. அப்புறம் ஏஜ்டு பெர்சனு, அப்புறம் சின்ன பசங்க. என்னடா இவங்கலாம் எதுக்காக என்னடான்ட்டு. ஸோ தன்னை புரிதல் மட்டும் தாங்க. தன்னை புரிதல் மட்டும் தான். ஒருத்தர் தன்ன பத்தி தெரிஞ்சுக்கணுங்க என்னன்ட்டு. இதில தெரிஞ்சுக்கலாங்க. நிச்சயமா வேற லெவலு ஒரு கிளாஸு. அ நான் ஒரு டவுட் கேட்கட்டுமா? அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. டவுட் இல்ல கேள்வின்னு கேளுங்க. டவுட்ன்னா என்ன தெரியுமா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தான் சொன்னாரு.
டவுட்டுக்கு அர்த்தம்னா, உங்க ஒய்ஃப்ட்ட போயிட்டு என்ன எனக்கு ஒரு டவுட்டா இருக்குடி அப்படின்னு கேட்டா என்ன இருக்கும்? அப்படின்னு. அம்மாட்ட போய் கேட்டு டவுட்ன்னா எப்படி இருக்கும்? அப்பாட்ட போய் கேட்டா, குழந்தைட்ட போயிட்டு, அந்த டவுட் அப்படின்னு எனக்கே இப்ப தான் தெரியுது. டவுட்டுன்னு கேட்கக்கூடாதுங்க. கேள்வி அப்படிங்கிறத வேற லெவல்ல புரிய வச்சாருங்க. ஸோ அது பெரிய விஷயம். ம். ஸோ தன்ன மட்டும் ஒரு புரிதல் மட்டுமே இதுல இருந்திருக்குங்க. ஸோ தான் தாங்க எல்லாத்துக்கும் காரணமே. தான் தான். மத்தவங்க மேல நம்ம குறை சொல்லக்கூடாது. எப்படின்னா, அ இந்த எங்க ஓனர் இப்படி பண்ணிட்டாரு, என் ஒய்ஃப் சரியில்ல, அது சரியில்ல, இது அப்படிலாம் கிடையாது. நான் பண்ண தப்புனால அந்த விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. என்ன தெரிஞ்சு இந்த தவறுக்கு நான் கண்டுபிடிக்கணுங்க. ஆ நேரம் மெயினான விஷயம். ஸோ டைமிங் பத்தி ரொம்ப எல்லாருமே பேசுனாங்க. அ பேசினவங்க அப்படின்னா, இன்னொன்னு நான் பேசினேன் ரொம்ப நேரமா எல்லாத்த பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன் நானு. பட்டு அ அந்த அளவு வேணாங்க. ஒவ்வொரு கிளாஸுமே வேற லெவலுங்க. நானு சில நாள் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா, காலைல பார்த்தீங்கன்னா, ஏதோ லோடிங், அன்லோடிங்லாம் வரும், பண்ணும். கொண்டு போவேன், பண்ணுவேன். அது நிப்பேன். ஹெட்ஃபோன் வச்சுட்டு நான் கேட்டுட்டே இருப்பேன். சரியா மூஞ்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் கட் ஆயிருச்சுன்னா, அடுத்த நாள் இருந்து காலையிலருந்து அவங்க ம் நான் நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐயோ! இந்த ஒரு விஷயம் போயிருக்குமோ, இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண நாள்லாம் நெறைய இருக்கு. அதனால இதுல க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா, அதான் தெரிய வேண்டிய விஷயம் பயங்கரமா இருக்குங்க எல்லாமே. ஓ! தன்னை பற்றி புரிதல் மட்டும் தாங்க. ஸோ தவறுக்கு எல்லாமே நான் தான் காரணம். நான் என்னை திருத்திக்கிறேன். நான் தான் முழு பொறுப்பேத்துக்கிறேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க உங்க மனசாட்சியோட நடந்துக்க முடியும். ஸோ மனசாட்சி அப்படின்னு சாதாரணமா கிடையாதுங்க. சார் ஆன்மா. ஸோ ஆன்மா நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். சார் நான் பேசுறது எல்லாருமே எல்லார் லைஃப்லயுமே நடந்திருக்கிறது. அ நீங்க ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டுறீங்க. அந்த தப்ப இருந்து உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க. மத்தவங்க தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உங்கள மனசு உறுத்திட்டே இருக்கும் தெரியுங்களா? மனசாட்சி, மனசாட்சி அப்படி ஆன்மாங்க அது. ஆன்மாவுக்கு உயிர் இருக்கு. அது புரிய ஐயா தான். கர்மா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேங்க. வேற லெவலு. அ அந்த காலை பொழுதுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உட்காந்துட்டுருக்கேன் நானு. ஒரு என்ன சொல்றதுன்னா, அப்சர்வேஷன் பயங்கரமா போகும். அப்படியே கேட்டு வீடியோ வர முடியல என்னால இன்னைக்கு. அவங்க வீடியோ கேட்கும்போது வீடியோல ஆடியோல கேட்டுருக்கேன், பண்ணிருக்கேன். என்ன அறியாம கண்ல தண்ணி வருதுங்க எனக்கு. அழுந்துட்டேன். அப்பா, அம்மா அவங்களுக்கு எப்படி நன்றி செலுத்தணும்? அவங்க நமக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வேற லெவல் பண்ணாங்க நிஜமாலுமேங்க. அதே ரிவ்யூ இருந்து பத்தி இன்னொரு நாள் கிளாஸ் குடுத்தாங்க. எங்க ஃபேமிலியோட நானு, என் ஒய்ஃபு, என் பசங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க. பசங்க சின்ன பசங்க அவளுக்கு தெரியல. என் ஒய்ஃப் உட்காந்தாங்க. அவங்க ரொம்ப அடமன்ட்டு. அவங்க உட்கார மாட்டேன், பண்ண மாட்டேன். நான் வாலண்டரியா உட்கார வச்சு அவங்களுக்கு இருந்து ப்ளீஸ் கொஞ்சம் என்னன்னு கேளேன், என்ன கேளேன் அப்படின்ட்டு சொல்றேன். சரி நான் கேட்குறேன்ட்டு. மீறி போச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் அவங்க கேட்டோனே, அப்படியே அத்தன வேலைய வுட்டுட்டு சண்டேங்க இத்தனைக்குமே, சண்டே அத்தன வேலைய வுட்டுட்டு நான் உட்காந்தேன்னா, அவங்க அது என்ன புரிதல் அப்படிங்கிறத கொண்டு வர வச்சாங்க. ஸோ ஐயாவுக்கு நிஜமாலுமே நான் முதற்கண் நன்றி தாங்க. இன்னொன்னு அ ஐயா இருந்து சொன்னாங்க, இந்த புலவு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது வேண்டாங்க. ஒரு சின்ன கதை மூலியமா கர்மா கிளாஸ்ல சொன்னாங்க பயங்கரமா. ஒரு மீனவன் இருந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது வாயவர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாரி "நீ இது பண்ணிட்டுருக்க" அப்படின்னு. "உனக்கு தேவையில்லாத விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. அந்த கதையெல்லாம் கேட்டா வேற லெவலு. நான்வெஜ் இருந்து எடுத்துக்க வேண்டாம். அ அப்புறம் எடுத்துங்களேன் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸுக்கு சேர்ற மாரி இருந்து பண்ற மாரி இருந்துச்சுன்னா, தயவுசெய்து நான்வெஜ்ஜுக்கு எடுத்துக்க வேண்டாம். அதே மாரி இருந்து இந்த ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவங்க, சார் அதெல்லாம் வராதுங்க. நிஜமா சொல்றேன். நான் கேரண்டி அடிச்சு சொல்றேங்க. சார் நான் பண்ணிட்டுருக்கிறேங்க. ஸ்மோக்லாம் பண்ண மாட்டேங்க. இதெல்லாம் இந்த நான்வெஜ்ஜு, இந்த ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன். வராதுங்க. இன்னுமே வராது சார். காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்களே, அதே வேற லெவல் உங்கள கொண்டு போகுங்க. அது அத்தனையுமே தாண்டி நீ உட்காந்துட்டு மனசார கிட்டத்தட்ட ஒரு 6:30, 7 மணி முடிய உட்காருங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க உங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க இது ஜோதிடம் கத்துட்டு பெரிய ஆளுமா ஆகணுமா, அப்படி அது இது பண்ணுமா, அது பண்ணுமா, உன்ன பத்தி தெரியறியா? அது மட்டும் போதுங்க. அது கூட லைஃப்ல எதுவுமே கிடையாது. ஏங்க நான் என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கேங்க நானு. நான் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சொல்றேங்க. அந்த மாரி இதுல இருக்குது. அப்புறம் பிரபஞ்சம். முதல்ல நான் சொல்ல போச்சுன்னா, அந்த சார் பத்தி பேசினேன். அதுக்கப்புறம் வந்து என்னங்கிறத பத்தி பேசினேன். தன்னை பற்றி பேசினேன்.
அப்புறம் ஆன்மா பத்தி பேசுறேன். தன்னிடம் பேசக்கூடிய ஒரு தவறுதலை கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்மா வந்து, அ கண்டிப்பா அந்த நம்மட்ட இருக்கிற ஒரு ஆன்மா தாங்க. அவங்க பேசுங்க. நீங்க உணர்ந்து பாருங்களேன். அவங்க வந்து எப்படின்னா, நம்ம மனசாட்சி உறுத்துது, பண்ணுதுன்னுலாம் கேட்குறாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்க நிஜமாலுமே பேசுவாங்க. அவங்களுக்கு உருவம் இருக்கலாம். இருக்க இருக்கக்கூடிய இருக்கலாம். கண்டிப்பா இருக்கும். நம்மட்ட நேருக்கு நேரா பேசுற மாரி. "நீ எல்லாம் அப்படி தப்பு பண்ணிட்டீல்ல, அது எப்படி தெரியுமா?" அவங்க பேசக்கூடிய மனநிலை நம்மட்ட இருக்குங்க அது. அது கண்டிப்பா நம்ம எல்லாருமே உணர்றோம். கர்மா லெவல் அப்படிங்கிறது வேற லெவலு. அது கண்டிப்பா கத்துக்கக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆ நிமிடம் கண்டிப்பா வந்து இந்த நிமிஷத்துல நம்ம என்ன, எப்படி இருக்கு அப்படிங்கிறது பிரபஞ்சம் நம்மளுக்கு குடுத்துருக்கிறது இருந்து வேற லெவலு. நம்ம என்ன குடுக்குறோமோ, பிரபஞ்சமும் அதுக்கு எப்படி லெவலா குடுக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் சாதாரணமா கிடையாதுங்க. அதுகிட்ட போட்டி போட முடியாது. சத்தியமா முடியவே முடியாது. நீ இதில அடிக்கிறியா, அதுக்கு திருப்பியும் குடுக்கும். என்னங்கிறத. நாம அத பார்த்து அடிக்கிறதுக்குள்ள நம்ம லைஃப் எங்கேயோ போயிரும். அது வேற லெவலுங்க பிரபஞ்சம் அப்படிங்கிறது. ஸோ சத்தியமா சொல்றேன். அ கடவுள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, பிரபஞ்சம் அப்படிங்கிறது வேற உலகம். ஒவ்வொன்னும் சின்ன சின்ன பொருள் பயந்துக்கணுங்களா நம்ம. கண்டிப்பா. பிச்சை போடுறது. அவங்க சொல்றோம். பிச்சை போடுறது. அதாவது தானம் தானம் பண்றது. பிச்சை அப்படிங்கிறது தானம் சொல்றேன். தப்பா எடுத்துக்க வேணாம். அப்புறம் வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும், பொழப்பு, எப்படி மத்தவங்கள மதிக்கிறது, வார்த்தை, நம்ம கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், வீட்ல பேசக்கூடியது, கோபம் எப்படி இருந்து நம்ம படுறோம், அந்த கோபம் நம்மட்ட எப்படி ரியாக்ஷன் ஆகுது. நம்ம வீட்ல என்னத்த வார்த்தை கொண்டு போயிட்டு இது சேர்க்கிறோம், பண்றோம். ஸோ எல்லாமே நெறையா வேற லெவலுங்க அது. அது நிஜமாலுமே சொல்ல போச்சுன்னா வந்து சான்ஸே இல்லைங்க இது. நான் கூட என்னமோ நெனச்சேங்க அது. எவ்வளோ மாற்றம் என்னிடம் தெரிகிறதுங்க. அதனால தான் அந்த வீடியோ போடுறேன் நானு. ஸோ மிரண்டுட்டாங்க எங்க ஒய்ஃப்லாம். சார் நான்லாம் எப்படின்னா, அதான் சொல்றேன்ல எல்லாருமே சொல்றது, நான்லாம் அப்படி இப்படி இப்படின்ட்டு. நான் என்ன பத்தி நான் பெருமையா சொல்லக்கூடாது. ஸோ நான் இப்படி இருக்கிற ஆள். ஸோ என்ன அப்படிங்கிறது தெரிய வைக்கக்கூடியது ஒரு சின்ன கிளாஸ் தான். இன்னொரு விஷயம், ஆ 4:38லிருந்து 6 சம்திங் 30 முடிய முடிக்கணும்னா கிடையவே கிடையாதுங்க. 8:30 மணி முடிய முடிச்சுருங்க. 2 ஜிபி டேட்டா முடிஞ்சிருக்கு எனக்கெல்லாம். அதையும் தாண்டி நான் ரீசார்ஜ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இந்த 15 நாள், 20 நாள் சொல்றாங்களே கிடையாதுங்க. அது போயிட்டே இருக்குது. எல்லா டவுட் கேட்டாலுமே சரி பக்காவா. எங்க கோச்சு ம், ம் நான் யாருமே பேர் சொல்ல விரும்பலைங்க. கோச் ட்ரெய்னர். அவர்ட்ட இப்படிதான் எப்போ கேட்கலான்ட்டு, இந்த டைம் கூப்பிடலான்னு கேட்பாங்க. ஒண்ணும் ஆன்சர் பண்ணுவாருங்க. தெளிவா பண்ணுவாரு. அ "பிரகாஷ் சார் இப்போ பண்ணலாங்களா? அப்ப பண்ணலாங்க" அப்படிம்பாங்க. கேட்டு "சரி சார்" அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் என்ன கூப்பிடுவாரு, பண்ணுவாரு. ஸோ அதுக்குமே நன்றி. சார் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அவரு. முகம் பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் ட்ரெய்னர்ன்னு குடுத்தாங்க. என் நம்பர் குடுத்தாங்க அவ்வளோதான். ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்பி அப்படிங்கிறது லைஃப்ல ஒரு நிஜமாலுமே ஒரு பொக்கிஷம். ஸோ அது யூஸ் பண்ணணும் சார் எல்லாருமே. ஐயா சொன்ன மாரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறத விட, தன்னை பற்றி ஒரு நிலைமை மனுஷன் தெரியாம போயிறக்கூடாது. ஏன் பொறந்தோம்? ஏன் இப்படி இருக்கோம்? இப்படிலாம் இருக்குமா? பண்ணுமான்னா சார், இது எல்லாமே யோசிச்சு பண்றது தான் சார். நிஜமா சொல்றேன். ஒரு 18 வயசு, 16 வயசுல இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, சரி இன்னொன்னு சொல்லட்டுங்களா? எனக்கு ஜாதகம் கிடையாதுங்க. நான் இவ்வளோ தூரம் பேசுற பண்றேன்னா, எனக்கு ஜாதகம் கிடையாது. இல்லாமலேயே இந்த போர்டு போடுறான்னா, இருந்திருந்தா சத்தியமா வேற லெவலு. நான் புடிச்சுருவேன். புடிக்காம இருக்க மாட்டேன். கண்டுபிடிக்காம இருக்க மாட்டேன். சமத் சார் சொன்னாரு, "நீங்க 2 வருஷம் ட்ரை பண்ணுங்க, பண்ணுங்க" அப்டின்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் கூட சொன்னாரு, "அப்படிலாம் வேண்டாங்க. உங்க முயற்சி தான். உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். தேடுதல் சார்." நான் சொன்ன முதல் வர தேடுதல். அந்த தேடுதல் எல்லா இடத்துலயும் இருக்கும். உங்க கவனம் எங்க இருக்கணும்? தேடுதல் மட்டும் தான் இருக்கணும். அந்த தேடுதல் எடுங்க, எல்லாமே முடிச்சுக்கலாங்க. அம் ஸோ இதான் சார். நெறைய இருக்குது. வாங்க. அ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது சார் ரெஃபரன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது நீங்க வலுக்கட்டாயமா யார்ட்டயும் சொல்ல வேண்டாம். ஸோ ஏன் ஏன் அத சொல்றேன் அப்படின்னா, சார் எனக்கு இருந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கே வரவங்க, சண்டைக்குன்னு எல்லா கஷ்டமும் வரவங்க. நான் அப்படியே ஒதுங்குனேங்க. இந்த கிட்டத்தட்ட 1 மாசம் அப்படியே ஒதுங்குனேன். என் ஒய்ஃப் அவங்கட்ட சொல்றாங்க எப்படின்ட்டு, பிரகாஷ் இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. அவருக்கு கொஞ்சம் உடம்பு வெளில போயிருக்காரு மட்டும் காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அப்படிதான் இருப்பேங்க. நான் இந்த ஒரு இருந்ததுனால
அவங்களுக்கு அதாவது எங்க வீட்ல எங்க குடும்பம் அப்பா கிடையாது எனக்கு. அவங்களுமே மேல வேற லெவல் பார்த்தாங்க என்ன. அந்த பார்க்குற ரேஞ்சே பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற ரேஞ்ச் இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களும் வந்து கேட்குறாங்க, "பிரகாஷ் வேற மாரி ஆயிட்டானே! பிரகாஷ் பேச்சு கீச்சுலாம் வேற மாரி இருக்கு. என்ன விஷயம்ன்ட்டு?" ஸோ தெரிஞ்சுக்கலாங்க. பண்ணிக்கலாங்க. ஐயாவுக்கு முழு நன்றியோட என்னோட ட்ரெயின் அப் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனப்பூர்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். ஏழ்பி வளரணும். நன்றி, வணக்கம்.